விரைவான இலகுவான வீடமைப்பு கடன்களை வழங்கிய முதலாவது தனியார் வர்த்தக வங்கி நாமே. அதிகமான மக்கள் சொந்தத்தில் வீடு கட்டிக்கொள்ள நாம் உதவுகிறோம். ஏனெனில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அப்பாற்பட்ட வங்கிச் சேவைகளில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். HNB, உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. நாட்டின் சில பகுதிகளில் மக்களின் உயிர்களை காவு கொண்டு வரும் சிறுநீரக நோயை ஒழிப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதற்காக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது புரிந்துணர்வோடும் ஒற்றுமையோடும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்ற பிரவேசம் பெற்று இன்றுடன் 27 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. 1989 ஆண்டு பிப்ரவரி 15 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டிய மைத்திரிபால சிறிசேன அதே வருடம் மார்ச் மாதம் 9 முதல் தடவையாக பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்தார். 1994 ஆண்டு நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக பதவியேற்ற அவர் 1997 ஆண்டு அமைச்சரவை அந்தஸ்துள்ள மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக மக்கள் பணியை ஆரம்பித்தார். மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக ஆற்றிய சேவையை பாராட்டும் வகையில் 2001 ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. 2004 ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தின் சபை முதல்வராக தெரிவான மைத்திரிபால சிறிசேன 2005 ஆண்டு விவசாயம், நீர்ப்பாசனம், மகாவலி அபிவிருத்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார். மைத்திரிபால சிறிசேன 9 சந்தர்ப்பங்களில் இலங்கையின் பதில் பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றியதுடன் 2009 ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பதில் பாதுகாப்பு அமைச்சராகவும் கடமைகளை நிறைவேற்றினார். 2010 ஆண்டு சுகாதார அமைச்சர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டது. அமைச்சு பதவிகளை துறந்து 2015 ஆண்டு பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய மைத்திரிபால சிறிசேன ஜனவரி 8 இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்.